அண்மை காலங்களாக யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸபிகாரை தொடர்பான பிரச்சினை பூதாகரமாகியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை பௌத்த மகா சம்மேளனத்தினுடைய அறிவிப்பு மேலும் பிரச்சினையை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் பௌத்த மகா சம்மேளனம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்புகின்றது. அதாவது திஸ்ஸபிகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள 14 ஏக்கர் காணியும் பிகாரைக்குரியது. அதனை ஒருபோதும் நாம் மீள கையளிக்க மாட்டோம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையிட்டு விகாரை அமைய பெற்றுள்ள காணியை பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்ட நிலையில் அவர்கள் இந்த கடிதத்தை மாவட்ட செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ளனர். அந்த வகையில் பிகாரை அமைந்துள்ள 7 ஏக்கர் காணியும் அதனை சூழ்ந்து காணப்படுகின்ற 14 ஏக்கர் காணியும் பிகாரைக்கு கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாறாக பிகாரைக்கு சொந்தமான காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டாம். இது பிகாரைக்குரிய இந்த காணியில் நாங்கள் சைத்தியம், புத்தமெதுரா, அன்னதான மடம், மடாலயம், ஓய்வு மண்டபம், தியான மண்டபம், பூங்கா போன்றனவற்றை அமைக்க வேண்டும். எனவே அந்த இடங்களை பொதுமக்களுக்கு நாம் வழங்க மாட்டோம் என இலங்கை பௌத்த சம்மேளனம் கடிதத்தினூடாக அறிக்கை ஒன்றை விட்டு தற்பொழுது அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதேவேளை தையிட்டி திஸ்ஸவிகாரை பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிக்கு சொந்தமான நபர் ஒருவர் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். அது தற்போது அங்கஜன் ராமநாதன் பக்கம் திரும்பியுள்ளது. அதாவது இந்த காணி பிரச்சினைக்கு மூல காரணமாக அங்கஜன் ராமநாதன் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இராணுவத்தினர் காணியை விடுவிக்கும் போது இந்த பிகாரையை அழித்து விட்டுத்தான் அவர்கள் உங்களிடம் காணியை ஒப்படைப்பார்கள் என அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அங்கஜன் ராமநாதன் உறுதியளித்தார் என அவர் குறிப்பிட்டார். அந்த உறுதியை நம்பியே நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஆனால் இது தற்போது பூதாகரமாக மாறி அவரும் நஷ்ட இடை பெற்றுக்கொள்வதற்கு இணங்கியுள்ள ஒருவராக காணப்படுவது எமக்கு கவலை அளிப்பதாக அந்த குறித்த காணி உரிமையாளர் இப்பொழுது தெரிவித்துள்ளார். எனவே இந்த பிகாரை இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு அங்கஜன் ராமநாதனுடைய செயல்பாடும் காரணம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் சுதந்திர தினம் வடக்கு கிழக்கில் கரிநாளாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்களால் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் ஆதரவான கருத்துக்கள் வெளியாகிய நிலையில் தற்போது சரத் வீரசேகர ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். இந்த செயல் செய்த பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தில் இலங்கையின் தேசிய கொடி ஏற்றப்பட்ட கம்பத்தில் தேசிய கொடியை இறக்கி வைத்துவிட்டு அதில் கருப்பு கொடி ஏற்றியுள்ளார்கள். எனவே இவ்வாறு கருப்பு கொடியை ஏற்றியவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை விரைவாக எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிடுகின்றார். ஏனெனில் இது இடம்பெற்ற யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த இராணுவ வீரர்களை அவமதிக்கின்ற செயல்பாடாகும். எனவே இதற்கு ஒருபோதும் துணை போக முடியாது எனவும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உள்ளிட்ட தரப்பினர் இதற்கு இடமளித்தமை தொடர்பில் அவர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நாட்டு மக்களின் வரிப்பணத்திலேயே இயங்குகின்றது. அதேபோல் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரும் சம்பளம் வழங்கப்படுகின்றது. ஆகவே இது பொருத்தமற்ற செயலாகும். இந்த செயலை புரிந்தவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டும் என சரத் வீரசேகர குறிப்பிடுகிறார். இலங்கையைச் சேர்ந்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக அழைக்கப்பட்டு முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்டதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகிய நிலையில் தற்பொழுது இலங்கையில் இருந்து ரஷ்ய இராணுவத்தில் இணைந்து போராடியவர்களில் உயிரிழந்தவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் வடக்கு குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. அவர்களுடைய பெயர் பட்டியலை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வாசித்ததுடன் இறந்தவர்களுடைய பட்டியலில் அவர்களுடைய பெயர் விவரங்கள் இருக்கின்றனவா என்பதை அறிய அந்த பெயர் பட்டியலை ஒப்படைக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நீங்கள் இந்த விடைகளை தந்ததுக்கு முக்கியமாக நான் பிரதானமாக அதிர்ஷ்டராஜா கோமேஷ் மிதுஷன் யாழ்ப்பாணம், சுஜனிகாந்த் பகீரதன் கரவட்டி யாழ்ப்பாணம், சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லைத்தீவு, கீத பொன்கலன் பிரதாப் யாழ்ப்பாணம், ஸ்டீபன் சிவேஷ் யாழ்ப்பாணம் இவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து தருமாறு குடும்பத்தினர் கேட்கின்றார்கள். அதே நேரம் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்புக்குனை உடுவில் என்ற பிரதேசத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியர்.
இவர்களும் இந்த பிள்ளைகளை வரவில்லை என்ன கிடைக்கவில்லை என்பதைத்தான் கேட்கிறார்கள். தயவு செய்து இந்த பிள்ளைகளை எடுக்கக்கூடிய ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? உங்களிடம் இருக்கிற அந்த மரணமடைந்த பட்டியலையும் ஒன்று எங்களுக்கு கிடைக்க செய்தால் நான் நினைக்கிறேன் இருக்கிறார்களா இல்லையா. இவர்கள் கட்டாயப்படுத்தி தான் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டதாக அந்த குடும்பம் சொல்லுகிறது. ஆகவே அந்த பிள்ளைகளை இவர்களை மீட்பதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா என்று சொல்ல முடியுமா? Honorable Deputy Speaker, I have already tabled names of all those died people, and if you can give me that details, then we can intervene that matter. Okay. Okay, honorable member. Now coming to the next ministry. சில தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய தலைமையில் யாழ்ப்பாணம் பல்பெட்டி துறையில் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. அதில் அதிகளவான மக்கள் பங்கு பெற்றியதாகவும் அம்மக்களுடன் அனுரகுமார திசாநாயக அளவலாவிய படங்களும் காணொளிகளும் வெளியானது. இந்த நிலையில் தற்போது பரபரப்பான உண்மை ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது பல்பெட்டி துறையில் குவிந்த கூட்டத்தில் அந்த பிரதேச மக்கள் மிகவும் சொற்ப அளவிலேயே வருகை தந்ததாகவும் வெளி மாவட்டத்திலிருந்து மக்கள் அழைத்து வரப்பட்ட சம்பவம் இடம்பெற்றதாகவும் அதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. பர்ணகுலசிங்கம் இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளார். வணக்கம், நாகராசா பர்ணகுலசிங்கம். இப்போ 2 கிழமைக்கு முதல் வல்லோட்டுத்துறைக்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த வருகை வந்து யார் ஒழுங்கு செய்து எப்படி வந்ததுன்னு சொல்லி இந்த மக்களுக்கே சரியா தெரியாது. ஆனால் அங்கே வந்திருந்தவர்கள் வந்து 100% வெளியாக்கள், வல்லோட்டத்திலேயே சேர்ந்தவர்கள் அல்ல. ஒரு எண்ணினால் ஒரு 100 பேர் கூடவே அந்த இடத்துக்கு வராது. வல்லோட்டத்திலேயே சேர்ந்தாங்கன்னு சொன்னால் 100 பேர் கூடவே வராது. ஆனால் அது வல்லோட்டத்திலேயே பெரிய ஒரு விமர்சனமாக போய் கொண்டிருக்கிறது. யாரே என்னென்ன இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வரணுமோ கூட்டிக் கொண்டு வராதுன்னு தெரியாத ஆக்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வர்றாருன்னு சொல்லி, இது அப்படிப்பட்ட விஷயங்கள் அல்ல. இதில் வல்லெடுத்துற மக்களுக்கு 195% பங்களிப்பும் இல்லை. இதில் வந்து எல்லாரும் வந்து வெளியாக்கள், யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, அங்காலை, சாவச்சேரி, கரவட்டின்னு சொல்லி பல இடங்கள்லேயும் வந்து வந்தாக்கள் நான் கூடுதலான ஆக்களை தவிர அங்கே வந்து வல்லெடுத்துற மக்கள் அதில் வந்து பங்கு பெற்றுறது குறைவு. தயவு செய்து இப்படியாக விமர்சனங்களை தவிர்க்கணும். யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக பேசப்படாமை மிகவும் வருத்தம் அளிப்பதுடன் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை கடற்படை வடக்கு சிறுதொழில் மற்றும் பாரம்பரிய தொழில் செய்யும் மீனவர்களை வஞ்சிப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். அத்துடன் இலங்கை கடற்படை திட்டமிட்டு இந்த பாரம்பரிய தொழில் மற்றும் சிறு தொழில்களில் ஈடுபடுவோர் தமது வாழ்வாதாரத்துக்காக சிறிய சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் போது அதை மும்முரமாக தடுக்கும் கடற்படை பெரிய அளவிலான இழுவைமடி படகு மற்றும் சுருக்கு வலை ஆகிய சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் மீனவர்கள் தொடர்பாக எவ்வித கரிசனையும் செலுத்துவதில்லை. அத்துடன் இவ்வாறு பாரம்பரிய மீனவர்களை இல்லாதொழித்து இந்த கடற்படை வடக்கு கடலை சீனாவிடம் ஒப்படைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக அன்னலிங்கம் அன்னராசா பகிரங்கமான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைக்கின்றார். இது தொடர்பாக அவர் பேசிய காணொளி இணைக்கப்பட்டுள்ளது. அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற ரீதியிலே உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க நாங்கள் விரும்புகின்றோம். அதாவது புத்தளத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்ட தீர்ப்பை இலங்கையினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் வழங்கப்பட்டதை ஏன் வடமாகாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை? யாழ்ப்பாணம் வேறு மாவட்டமா, அல்லது யாழ்ப்பாணம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது நாங்கள் வேறு குடிமக்களா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் என்றதை ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் மாவட்ட செயலகத்தில் அத்தனை அதிகாரிகளும் இருந்து மக்களின் பிரச்சனை என்ற போர்வையிலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்ததாக செய்திகள் வருகின்றது. ஆனால் பாதிக்கப்படுற உண்மையான பிரச்சனைகள், கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனை மாவட்ட செயலக ஜனாதிபதி தலைமையிலே நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பேசப்படவில்லை. இது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இது ஜனாதிபதிக்கான பொறுப்பும் அல்ல. யாழ் மாவட்டத்திலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவை தலைமை தாங்கி நடத்துகின்ற யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் ஐயா பிரதீபன் அவர்களே, மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது இலங்கையிலே ஒரு நீதிமன்றத்திலே ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிறது, சூழல் அளிக்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் அதில் அதாவது தெரிவிக்கப்படாதது கவலை அளிக்கிற ஒரு விடயம். இனிமேலாவது இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது வடமாகாணத்தில் இருக்கின்ற அதிமேத ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஐயாவாக இருக்கலாம், நீங்கள்
நடைமுறைப்படுத்தின சட்டம் புத்தளத்துக்கு ஒரு நீதி, யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நீதியா? அதை தெளிவுபடுத்துங்கள். 2 நீதி இருக்கு. இலங்கையிலே வடக்குக்கு ஒரு நீதி, தெற்குக்கு ஒரு நீதி இருக்குது என்பதை நீங்களாவது உறுதிப்படுத்துங்கள். மாவட்ட செயலகமும் சரி, ஜனாதிபதியும் சரி, ஆளுநரும் சரி, அதிகாரிகளும் சரி, இதுகளே நீங்கள் மறைக்கிறீர்கள். இது சூழலுக்கு பாதிப்பு என்று தடை செய்யப்பட்டதை விட்டுவிட்டு வேறு ஏதோ பிரச்சனையை கதைச்சு மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதென்றும் இந்தியாவோடு தான் பிரச்சனை என்று வடக்கு கடற்தொழிலாளர்களை இந்தியாவோடு மோத விட்டுவிட்டு இலங்கை அரசாங்கம் சீனாவோடு இணைந்து சீனாவிடம் உதவிகளை பெறுவதற்காக நீங்கள் வடக்கு கடற்தொழிலாளர்கள் பிரச்சனையிலே உண்மை நிலையை மறைக்கிறீர்கள். நாங்கள் இந்தியாவோடு பேச வேண்டும், இந்தியா எங்களுடைய தொப்புள் கொடி உறவு, சீனாவின் உதவியும் வேணாம், எங்களுக்கு சீனாவின் ஆதரவும் வேணாம். சீனாவை நீங்கள் கையுக்குள் வைத்துக் கொள்வதற்காகவா இந்தியாவோடு எங்களை மோதவிட்டு இந்தியாதான் பிரச்சனை என்று காட்டுவதற்காக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டப்பட்டது என்ற கேள்வியை நான் கேட்கின்றேன். அத்தோடு இலங்கையினுடைய ஜனாதிபதியையும் சரி, இலங்கை கடற்படையும் கூட சிறு மீனவர்களை பாதிக்கின்றது. குறிப்பாக கடந்த ஒரு மாதமாக கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் சிபார்சிலே தடை செய்யப்பட்ட தொழில்முறை என்றதிலே குறிப்பிட்ட சில தொழில்முறைகளை சங்கங்களுக்கு அறிவித்துவிட்டு, ஆனால் சட்டவிரோத இழுவமடியும் வடமராட்சி கிழக்கு பகுதியிலே சுருக்கு வலையும் சட்டவிரோதமாக வெடியடித்து முறையற்ற விதத்திலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் கடற்படை கூட போய் அந்த சிறு மீனவர்களை, பாரம்பரிய மீனவர்களுடைய வலைகளை மட்டும் ஏற்றி நடவடிக்கை எடுக்கிறது. கடற்படையும் வடக்கு கடற்தொழிலாளர்களை, பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்களை வஞ்சிக்கின்றது. நேற்று முன்தினம் காரைநகர் பகுதியிலும் பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள் செய்த சட்டவிரோத வலையை பிடிக்க துணிவிருக்கிற இலங்கை கடற்படைக்கு ஏன் உள்ளூர் இழுவைப்படகை பிடிக்க முடியாது, சுருக்கு வலையை பிடிக்க முடியாது? அப்ப கடற்படையும் சிறு கடற்தொழிலாளர்களையும் பாரம்பரிய கடற்தொழிலாளர்களையும் வஞ்சிக்கின்றது என்பதை இந்த உதாரணமாக காட்டுகின்றது. கடற்படை சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அத்தனை சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன் உள்ளூர் இழுவைப்படகை கைது செய்வதற்கு இந்த கடற்படைக்கு சட்டம் இல்லையா, அல்லது ஆளுமை இல்லையா, அல்லது அவர்களோடு மோதினால் அவர்கள் கடற்படைக்கு எதிராக வருவார்கள், சிறு கடற்தொழிலாளர்கள் என்றால் அடிமையா நினைக்கலாம் என்று இலங்கை கடற்படை நிற்கின்றதா என்று கடற்படையை கேட்கின்றோம். கடற்படையே, நீங்கள் மக்களுக்கு அல்லது சட்டத்தை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்துங்கள். சிறு மீனவருக்கு ஒரு சட்டம், முதலாளி வர்க்கத்துக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் ஒரு சட்டமாகத்தான் இந்த கடற்படை செய்கின்றது. அதிலும் குறிப்பாக காரைநகர் மருதபுர பகுதியிலே நேற்று முன்தினம் சட்டவிரோத சிறு தொழிலாளர்கள் வைத்தின்ற ஒரு சிறு தொழில்களை உளவு இயந்திரம் விட்டு ஏற்ற கடற்படை ஏன் அந்த சட்டவிரோத இழுவை மடியையும் சுருக்கு வலையையும் கைது செய்ய அஞ்சுகின்றது? அப்ப கடற்படையும் இலங்கையிலே வடக்கு மாகாணத்திலே பாரம்பரிய சிறு மீனவரை கருவறைத்து சீனாவுக்காக எங்களை கடலை கொடுப்பதற்கு கடற்படையும் எத்தனிக்கின்றது என்ற கேள்வியை கடற்படை நோக்கியும் கேட்கின்றோம். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் அதிகாரிகள் பின்னிக்கின்றார்கள்? நேற்று முன்தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலே கிளிநொச்சி மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளரும் சக மீனவர்களும் இறங்கி சட்டவிரோத இழுவை மடியை பிடித்து நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ஏன் யாழ்ப்பாணத்தில் இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை? யாழ்ப்பாணத்தில் இதுக்கு சட்டம் இல்லையா? இதுக்கு அதிகாரிகள் இல்லையா? அப்ப எங்கட வடக்கு மாகாணத்தையே பிரித்து ஆள்கிறதா இந்த அரசாங்கம்? கிளிநொச்சிக்கு ஒரு சட்டம், யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சட்டம், புத்தளத்துக்கு ஒரு சட்டம், வடமாகாணத்துக்கு ஒரு சட்டமா? அப்ப இந்த மீனவர்களுடைய பிரச்சனையிலே அரசாங்கம் எத்தகைய நிலைப்பாட்டை, மக்களாட்சி மக்களுக்காக வந்த அரசாங்கம் என்று மார்தட்டி கொண்டிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்தை வடக்கு கடற்றொழில் சமூகம் நாங்கள் தயவாக வேண்டிக் கொள்கின்றோம். இது தொடர்பாக நீங்கள் தெளிவான ஒரு நிலப்பாட்டை எடுக்க வேண்டும். கடற்படை செய்கிறது சரியா, அதிகாரிகள் செய்கிறது சரியா, அல்லது பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர்களை கருவறுப்பதிலே இலங்கை அரசாங்கம் முன்னிலை வகிக்கின்றதாக நாங்கள் பகிரங்கமாக கவலையையும் எங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகின்றோம்.